நாதன் ரகுநாதன் சார் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களை பற்றி பல தகவல் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு கவிஞர், எழுத்தாளர், நடிகர், பட்டிமன்ற நடுவர், பேச்சாளர், இலக்கிய சொற்பொழிவாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், திருக்குறள் அறநெறி நடத்துபவர் என்று நீங்கள் பல கல்வி வித்தகராக திகழ்கிறீர்கள். இப்போது நான் உங்களின் எழுத்துப்பணி, அதாவது நூல் எழுதியிருக்கிறீர்களா, அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம். 1999 அமுதமலை, 2000 ஆனைமலை பேரரசு, 2001 நிலவின் தாகம், 2006 ஆதிகாவியம் எடுத்திருக்கோம். ஆதிகாவியம் திரைப்படமே எடுத்திருக்கிறோம். அதை பற்றி செய்தியை நான் பின்னாடி சொல்கிறேங்க. அடுத்து என்ன? அதுக்கு அடுத்தது என்ன எழுதும் நூலே, ஆளுக்கு ஒரு நூல் எழுதினாலும் கூட ஐயன் திருவள்ளுவருடைய கருத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதுறது தான் ஒரு தமிழ் எழுத்தாளருக்கு, கவிஞனுக்கு ஒரு பெருமை. அந்த வகையில் இந்த நூல் நான் எழுதியிருந்தேங்க. குறள் இன்பம். அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து குறள் ஓவியம் எழுதினார். ஆனா அதனுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா, அந்த குறளுக்கு வருகின்ற கதாபாத்திரங்களை வந்து ஒரு வர்ணனையை சொல்றது. இப்போ அதில் வந்து ஒரு ஒரு குறளில் வந்து ஒரு தலைவன் தலைவி அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு வந்து ஒரு கதையோட்டமாக சொல்கிறது. அந்த மாதிரி இந்த நூல்லையும் நான் வந்து அறம்பொருள் வந்து எல்லாருமே எழுதுகிறாங்க, ஆனால் இன்பத்துப்பாலை அதிகமாக யாரும் எழுதுறது இல்லை. நான் அந்த இன்பத்துப்பாலை எடுத்து அந்த நூலில் இருக்கிற அந்த கதையை தொகுத்து அதுக்கு பல கதைகள் ஒவ்வொன்றையும் வந்து இதில் பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதைகள் எழுதியிருப்பேன் ஒவ்வொரு குறளுக்கும். அப்படி எழுதப்பட்ட இந்த கதை நூல் அது மக்களிடம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றது. அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு லட்சியம் கூட. திருக்குறளுக்காக ஒரு உரைநடை எழுதுன மாதிரி நான் எழுதியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்திங்க. அனைவருக்கும் வணக்கம். வளர்ந்து வரும் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் மனிதனுக்குண்டான சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு அவசியமாக இருக்க வேண்டும். என்ன எழுதுகிறோமோ அதன்படி வாழ்க்கையிலும் கடைப்பிடிக்க வேண்டும். வாழ்க்கையின் சோகத்தை மட்டும் சொல்லாமல் மகிழ்ச்சியையும் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு படைப்பும் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுவே என்னுடைய விருப்பம்.